ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசு பக்கம் சிறகடி காசு எல்லாம் நம்ம விஜய் மூலையில் உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காலத்து படத்தெல்லாம் போட்டுருப்பானுங்களே பச்சா பாய் அந்த ரேஞ்சுக்கு உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம கிறிஷ்குட்டி என்ன பண்ணுறாரு தெரியுமா, டபக்குன்னு குதிச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்தி விட்டாங்க. கடைசியில் பார்த்தா பிசாசு எந்த நேரத்தில் இந்த வீட்டுக்கு வந்துச்சோ எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ்குட்டியை போய் தப்பாக பேசுகிறாங்க. உடனே கூட்டம் ஆஜராகு நாட்டாமல் திரும்ப மாற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து நிற்க, குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அது புரியாதா, நம்மளாம் தான் குரங்குன்னு சொல்லிட்டு கண்ண பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம பார்வதி குமரிக்கிட்டு ஓடியாராங்க. பார்வதி விஜயான்னு சொல்லி கேட்க, இந்த எதுக்குமா இந்த குமர் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லப்பா உன்னால தான் எனக்கு பிரச்சனை, உனக்கு போய் வீடு கொடுத்ததுக்கு எனக்கு வந்து தண்டனையான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அந்த டைம் 10 பேர் வந்து நின்று நினச்சிக்கிட்டு 10 லட்சம் கேட்குறாங்க அப்படின்றாங்க. என்ன 10 லட்சமா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க பிள்ளை வந்து கல்யாணத்துக்கும் இவங்க கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதுக்கும் எதுக்குப்பா 10 லட்சம்னு சொல்லி கேட்டா, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்களாமா. இதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு, நம்ம மனோஜ்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம முத்து போட்டு கொடுத்துறான் பாரு, பொரிக்கல்ல வாயங்கிறாங்க. இது என்ன தவளை வாயன் ஆந்த வாயன் எல்லா வாயும் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னடா பொரிக்கல்ல வாயன், சரி புதுசாக இருக்கட்டும்னு போட்டு விட்டோம் பிட்ட. சரி இது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க பேசிகிட்டே இருக்க டைமில், ஓ நீங்கள் தான் அந்த வேலையை பார்த்தாதா, அப்போ நீங்களே அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் இந்த பையன் வந்த நேரம், இந்த கிறிஷ் பையன் வந்த நேரம்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் அடிக்க போயிட்டாரு. தம்பி இது ரொம்ப தப்புப்பான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ஒரு பக்கம் உட்காந்து அழுக, முத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் விடுப்பா அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கீழே ரோகிணி உட்காந்து அழுதுட்டு இருக்க, எங்கே அழுகாதீங்க முன்னாடி போய் நின்று அழுகுங்கன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ருதி, நீ நக்கல் பண்ணுற ரேஞ்சுக்கெல்லாம் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. கடைசியில் இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், யாராவது ஹெல்ப் பண்ணாதான் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு பேசுங்க அப்படின்றாங்க. நம்ம முத்து ஒரு பக்கம் போய் வார்னிங் கொடுக்குறாராமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்